சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இதை தமிழில் சுழற்சி வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளாதாரத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளோட தேவை குறையும் போது அங்கே வேலையின்மை கூடும். இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு பொருளோட தேவை கூடுச்சுன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவருக்கு நிறைய லாபம் வரும். அதனால் அவர் இன்னமும் நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்காக நிறைய பேரை வேலைக்கு ஆளை எடுப்பார். இதுவே அந்த பொருளுக்கு தேவை குறைஞ்சிருச்சுன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவருக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால் அவர் நிறைய பேரை வேலையிலேருந்து நீக்கம் பண்ணுவார். இது சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடக்கிறது தான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பிஸ்னஸ் சைக்கிள் டயக்ராமோட பார்த்துருவோம். மொதல் ஸ்டேஜான எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேஜில் பொருளாதாரம் க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருட்களோட தேவை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளை உற்பத்தி பண்ணுறவர் நிறைய பேரை வேலைக்கு ஆள் எடுப்பார். அடுத்ததாக பீக்குக்கு போயிடுது அந்த பொருளாதாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை தாண்டி நிறைய உற்பத்தி பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போது அதுதான் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட், நிலையான வேலை வாய்ப்புன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரு எக்கனாமி எப்போதுமே பீக்லேயே இருக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கீழே வந்து தான் ஆகணும். அந்த ஸ்டேஜ் தான் கான்ட்ராக்ஷன். இந்த ஸ்டேஜில் பொருளாதாரத்தில் பொருட்களின் மீதான தேவை குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருளை உற்பத்தி பண்ணுறவர் நஷ்டம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேரை வேலையை விட்டு தூக்க ஆரம்பிச்சிருவார். அன்எம்ப்ளாய்மெண்ட் கூட ஆரம்பிச்சிடும். இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறனால மக்கள் கையில் வருமானமே இல்லாமல் போகுது. அப்போது இன்னமும் பொருட்கள் மீதான தேவை குறையுது. ஏன்னா வருமானம் இருந்தால் தான் பொருளை வாங்கவே முடியும். அதனால் பொருட்களோட தேவை இன்னும் கம்மியாகிட்டே போகுது. இது ட்ரஃப்ங்கிற ஸ்டேஜில் போய் நிறுத்துது. இந்த ஸ்டேஜ் தான் பொருளாதாரத்தோட கடைசி ஸ்டேஜ். இதுக்கு கீழே ஒரு பொருளாதாரத்தால் போக முடியாது. அதனால் இந்த இடத்துல ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அதாவது அதிக வேலையின்மையாக இருக்குது. அதே மாதிரி இது இந்த ஸ்டேஜ்லேயே இருக்காது, இது ரெக்கவர் ஆகும். அது பேர் தான் ரெக்கவர் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் திருப்பியும் பொருட்களோட தேவை கூட ஆரம்பிக்குது. டிமாண்ட் ஆஃப் குட்ஸ் கூடுனா ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறையும். இது திருப்பியும் அடுத்த ஸ்டேஜான எக்ஸ்பேன்ஷனுக்கு போகும். இந்த மாதிரி சுழற்சி முறையில் இந்த வேலையின்மை இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்.